ஹாய் ஹலோங்க. இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் தான். பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பாட்டில் நெய் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எனக்கு அனுப்பிவிட்டது. இந்த மாதிரி யூஎஸ்க்கு கொரியர் அனுப்புகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து நெய்யை ஊற்றி அது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரேப் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு லிக்விடு மாறவும் செய்யாது, இந்த நெருப்பு வருது அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீட்டாக கொரியர் பண்ணிடலாம். இந்த பிரியாணியில் நான் எப்பவும் பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுங்களா, இந்த பிரியாணி அரிசிக்கு தண்ணி தான். ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணியோட அளவு கண்டிப்பாக மாறுங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்டாக இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, அரிசியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன். 1 டம்ளர் அரிசி போட்டேன். ஊற வச்சதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு, உதிரி உதிரியாக வந்துச்சு. மாவு வந்துட்டு இன்றைக்கி சோள மாவு இட்லி மாவு தனித்தனியாக அரைக்கிறதுனால இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சு உட்காந்து தான் அரைப்பேன். மணி 6க்கு மேலே ஆயிடுச்சு.